தேவதை அவள் ஒரு தேவதை, அழகிய பூமுகம் காணவே ஆயுள்தான் போதுமோ? காற்றிலே அவளது வாசனை, அவளிடம் யோசனை கேட்டதான் பூக்களும் பூகுமோ? அழகாய் மனதை பறித்து விட்டாலே. என்னடா சின்ன குட்டி, இன்னைக்கு கேரட் சாப்பிட்டியா? அம்மா உனக்கு கொடுத்தாங்களா இல்லையா? கொடுத்தாங்களா? சின்னு, இன்னைக்கு உன்னை எதுக்கு மேல தனியா கூட்டிட்டு வந்திருக்கேன் தெரியுமா? இன்னைக்கு உன்கிட்ட நிறைய பேசணும். ஐயோ, தனியா பேசணும்னு எல்லாம் கூட்டிட்டு வந்திருக்கா. எவ்வளவு நேரம் பேச போறாளோ தெரியலையே. இந்த சின்னுக்கு வேற இப்பவே தூக்கம் வர மாதிரி இருக்கு. என்னன்னு கேட்க மாட்டியாடா? எவ்வளவு ஆசையா உன்கிட்ட சொல்லணும்னு வந்திருக்கேன். கேட்க மாட்டேன்னு சொன்னா மட்டும் விடவாமா போற? சொல்லு சொல்லு சின்னு. இன்னைக்கு கடைக்கு யார் வந்திருந்தாங்கன்னு தெரியுமா? அப்படி யார் வந்திருப்பாங்க? நம்மால இன்னைக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கா. யார் வந்திருப்பாங்கன்னு தானே யோசிக்கிறேன். சின்னு, என்னோட சின்னு வந்திருந்தான். என்னது, அவனா? இவ வேற அவனை பார்த்துட்டு வந்தா புலம்புன்னு புலம்புவாளே. 1 மணி நேரம் ஆனாலும் இன்னைக்கு நமக்கு ரெஸ்ட் கிடைக்காதோ? அவன் அப்ப எப்படி இருந்தானோ அதே மாதிரி இருக்கான். கொஞ்சம் கூட மாறவே இல்ல. மத்தவங்க கிட்ட பேசுறது, அந்த பணத்து கெத்த காட்டாம எல்லாரையும் நல்லா ஃப்ரெண்ட்லியா பாத்துக்கிறது, ஹெல்ப் பண்றது, அந்த குணம் எதுவுமே மாறல. இன்னும் அப்படியே இருக்கான். நானும் அவன் கிட்ட பேசக்கூடாது பழகக்கூடாதுன்னு தான் நினைக்கிறேன். அவனை அவாய்ட் பண்ணணும்னு தான் நினைக்கிறேன். ஆனா என்னையே அறியாம அவன் கிட்ட பேசணும்னு தோணுது. நானும் எப்படிதான் அவாய்ட் பண்றது சொல்லு? அவனை பார்த்தாவே சிரிக்க கூடாதுன்னு தான் எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கும். இருந்தாலும் தெரியாத மாதிரியே அவன் கிட்ட நடிச்சுக்கிட்டு இருக்கேன். இப்ப வரையும் அவனை பார்த்தாலும் சிரிக்காம அப்படியே போகுது. எனக்கும் ஆசையா தான் இருக்கு சின்னு. அந்த மாதிரி ஒரு நிகழ்வு மட்டும் நடக்காம இருந்திருந்தா கண்டிப்பா இந்நேரம் அவனும் நானும் பிரிஞ்சிருக்க மாட்டோம்ல. எப்பவும் அவனும் நானும் ஒன்னாவே அப்ப எப்படி இருந்தோமோ எப்பயும் அப்படியே இருந்திருப்போம்ல. அவனுக்கெல்லாம் நான் ஞாபகம் கூட இருக்க மாட்டேன். அவன் சொல்ல போனா மறந்திருப்பான். சின்ன வயசுல நடந்தது எப்படி ஞாபகம் வச்சிருக்க போறான்? அவன் மேலதான் எந்த தப்புமே இல்லையே. அவன் அப்ப எப்படி இருந்தானோ இப்பவும் அப்படியே தான் இருக்கான். ஆனா நான் என் வாழ்க்கையில இப்படி நடந்ததுக்கு அவன் என்ன பண்ணுவான்? ஆனா அப்பவே நீ கேட்டுட்டே இருப்பல்ல சின்னு, எப்ப பார்த்தாலும் அவன் மூஞ்சி டல்லாவே இருக்கு, என்னாச்சுன்னு. ஆனா பாத்தியா, கடைசி வரையும் அது என்னன்னு உன்கிட்ட நான் சொன்னதே இல்ல. எனக்கு சொல்லவே அசிங்கமா இருந்துச்சுடா, பயமா இருந்துச்சு. அதனாலதான் நான் சொல்லல. அந்த அறியாத வயசுல நம்ம கிட்ட உரிமையானவங்க நம்பி சொந்தம்னு பழகி கடைசியில அவங்க இப்படி ஒரு விஷயம் செய்யறப்போ, அப்ப என்னன்னு கூட தெரியாத வயசு, அதெல்லாம் விவரம் தெரியறப்போ எப்படி இருந்துச்சு தெரியுமா? எனக்கு அதெல்லாம் தெரியறப்போ நீ என் பக்கத்துல இல்ல. உன்கிட்ட சொல்லணும்னு கூட என்னால முடியல சின்னு. இருந்தாலும் நான் உன்கிட்ட உன்னை ரொம்ப மிஸ் பண்ணேன்டா. இவ்வளவு நாள் கழிச்சு உன்னை பாப்பேன் நான் எதிர்பார்க்கல. உன்னை பார்த்த அன்னைக்கு நீதான் என் சின்னுன்னு எனக்கு தெரியும். உன்னை நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஆனா உனக்கு என்ன தெரியலல்ல, சுத்தமா உனக்கு என்ன தெரியலல்ல, என்ன மறந்துட்டல்ல. ஜோ, இவ அலறத பார்த்தாவே மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கே. இப்பதான் கொஞ்ச நாளா சிரிச்சுக்கிட்டு இருந்தா, இன்னைக்கு வந்து திரும்பவும் அலறான். நீ ஏன் எனக்கு சின்னுன்னு பேர் வச்ச? அவன்கிட்ட பேசுற மாதிரியே எல்லாம் ஏன் என்கிட்ட பேசுறன்னு எனக்கு தெரியாதா? உனக்கு என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியும். ஆனா நான் என்ன பண்றது? என்னால என்ன செய்ய முடியும்? நீ சொல்றதெல்லாம் கேட்க மட்டும்தான் முடியும். அப்போ அந்த வயசுல எனக்கு ஆறுதலா இருந்தது, என்கிட்ட க்ளோஸா இருந்தது நீ மட்டும் தான்டா. ஆனா உனக்கு நான் அப்படி இல்லைல்ல. நீ எல்லார்கிட்டயுமே ஜாலியா தான் பேசுவ பழகுவ. அதனால என்னெல்லாம் உனக்கு ஞாபகமே இருக்காதுல்ல. பரவாயில்ல, நீ சந்தோஷமா இருக்கிறத எனக்கு பிடிச்சிருக்கு. நீ இதே மாதிரி எப்பவும் நல்லா இருக்கணும் சின்ன. நான் தானே உனக்கு தெரியவே கூடாது, எப்பவுமே தெரியக்கூடாது. வேண்டாண்டா. அதனாலதான் எனக்கு என்னெல்லாம் நடந்துச்சுன்னு மீராக்கு தெரியும். ஆனா அவகிட்டே நான் ஒரு விஷயம் மறைச்சிருக்கேன்னா நீ என் சின்னங்கிறத மட்டும்தான் நான் மறைச்சு வச்சிருக்கேன். ஏன்னா அவ மூலமா கூட உனக்கு அந்த விஷயம் தெரியக்கூடாது. இந்த பிள்ளை எங்க போனா? பவித்ரா, பவித்ரா. ஏய் அம்மா வராங்க. அண்ணத்தோட பவித்ரா. அப்பா,
இங்கதான் இருக்கியாடா? எவ்வளவு நேரமா உன்னை கூப்பிட்டுட்டே இருக்கேன். என்ன பண்ணிட்டு இருக்க? ஆரம்பிச்சாச்சா? இந்த முயல் கூட உட்காந்து பேச ஆரம்பிச்சாச்சு. எந்திரிச்சு வா, சாப்பிடலாம், டைம் ஆச்சு. அங்க பாரு, நீ வருவேன்னு அப்பா கூட சாப்பிடாம உட்காந்துருக்காரு. எந்திரிச்சு வா. ஏன்னா அப்பா சாப்பிடலையா? நீ இல்லாம என்னைக்கு அப்பா சாப்பிட்டிருக்காரு? எந்திரிச்சு வா, சாப்பிட போலாம். வரேம்மா, போலாம். அவி, என்னாச்சு? என்னடா ஒரு மாதிரி டல்லா இருக்க? அழுதியா? அம்மா இல்ல, நான் எதுக்கு அழ போறேன்? இல்லையே, புள்ள மூஞ்சே வாடின மாதிரி இருக்கு. என்னாச்சுமா? வரப்போ நல்லா சந்தோஷமா வந்த. ஒன்னும் இல்லம்மா, ரொம்ப நேரமா இங்கேயே உட்காந்துருக்கேன் பாத்தீங்களா, காத்து ஏதாச்சும் தூசு கண்ணுல விழுந்திருக்கும். வேற ஒன்னும் இல்லம்மா. அப்படியா? சரி சரி, எந்திரிச்சு வா, கீழே போலாம். வாங்கம்மா போலாம். பாரு, வாங்க புஜி மாமா. என்னது இது? அதிசயமா இருக்கு. காத்து இந்த பக்கம்லாம் வீசுது. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அப்படியே இந்த பக்கம் போனேன், பார்த்தா தனியா உட்காந்து என்னமோ லேப்டாப்ல தட்டிக்கிட்டு இருக்கியே, அதான் என்னன்னு கேட்கலான்னு வந்தேன். என்ன பண்ணிட்டு இருக்க? என்ன மாமா நீங்க ஃபைனல் இயர், சோ கண்டிப்பா ப்ராஜெக்ட் ஒர்க் இருக்கும்ல, அதான் ப்ராஜெக்ட் அலாட் பண்ணிட்டாங்க. சோ நான் ப்ராஜெக்ட் தான் பண்ணிட்டு இருக்கேன். ஓ, ஓகே ஓகே. ஏதாச்சும் டவுட்னா? ஏதாச்சும் டவுட்னா அதான் கோல்டு மெடலிஸ்ட் இந்த வீட்லயே ஒருத்தர் இருக்கீங்களே, உங்களை விட்டுட்டு வேற யார்கிட்ட போக போறேன்? சோ கண்டிப்பா உங்ககிட்ட மட்டும்தான் வந்து கேட்பேன். ம், சரி. என்ன ப்ராஜெக்ட் பண்ற? ஆமா, ப்ராஜெக்ட் ஒர்க் தான். பட் இப்பதான் ஒரு 4 டாபிக்ஸ் எடுத்து வச்சிருக்கேன். அது ரிலேட்டடா தான் ஏதாச்சும் பண்ணணும். என்ன ஃப்ரெண்ட்ஸ் கூட கம்பைன் பண்ணி பண்றீங்களா இல்ல இண்டிவிஜுவலா எடுத்திருக்கியா? இண்டிவிஜுவல் தான் மாமா. ஓகே ஓகே. மாமா அப்புறம் இந்த 4 டாபிக்ஸ்ல பண்ணலாமான்னு பார்த்து சொல்றீங்களா? ம், சரி கொடு. யா, 4 டாபிக்மே ஓகே தான். பட் ஃபர்ஸ்ட் 2 டாபிக் வேண்டாமே. பிகாஸ் இதுல நிறைய பேர் ப்ராஜெக்ட் பண்ணுவாங்க. ஏன்னா அதுதான் ஈஸியும் கூட. ஸோ உன்னால இண்டிவிஜுவலா பண்ணாலும் யூனிக்கா எதையுமே ஐடென்டிஃபை பண்ணி காட்ட முடியாது. பட் லாஸ்ட் 2 டாபிக் யூனிக்கா தான் இருக்கு. இதை அவ்வளோ சீக்கிரம் வேற யாரும் சூஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ நீ ஃபோர்த்தா சூஸ் பண்ணியிருக்கல, அந்த டாபிக் எடுத்துக்கோ, அது நல்லா இருக்கு. பட் மாமா அதுதான் ரொம்ப டஃப்பா இருக்குமே. நானே அதை பண்ணலாமா வேண்டாமான்னு ஒரு தாட்ல இருந்தா நீங்க அதை பண்ணுன்னு சொல்றீங்க. இனியா, இப்போ நீ ஃபைனல் இயர், ப்ராஜெக்ட் நல்லா பெஸ்ட்டாக கொடுக்கணும். உனக்கு வேலை கிடைக்கிறதே இந்த ப்ராஜெக்டை பேஸ் பண்ணி தான் இருக்கும். அப்படி இருக்கப்போ நீ செலக்ட் பண்ணுற ப்ராஜெக்ட் யூனிக்காக இருக்கணும்னு நினச்சி தானே இந்த டாபிக் எடுத்திருக்க. யாரும் இதை செலக்ட் பண்ண மாட்டாங்க. பட் அது நீ பெஸ்ட்டாக பண்ணி முடிச்சினா உனக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குல்ல, அது ஏன் வேஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிற? உன் செலெக்ஷன் நல்லா இருக்கு, அதே செலக்ட் பண்ணுன்னு தான் சொல்கிறேன். ஏதாச்சும் ஹெல்ப் வேணும்னோ கண்டிப்பா நான் ஹெல்ப் பண்றேன். அது மட்டும் இல்ல, உன் சித்து அண்ணா கூட ஐடில தானே ஒர்க் பண்றான். ஸோ அவன் கண்டிப்பா ஹெல்ப் பண்ண போறான். அப்புறம் என்ன? என்ன மாமா சொன்னீங்க? என் செலெக்ஷன் நல்லா இருக்கா? ஏய், நான் சொன்னது டாபிக் செலெக்ஷன் நல்லா இருக்கு. ஓகே. ஏதோ ஒண்ணு, என் செலெக்ஷன் நல்லா இருக்குன்னு சொல்றீங்கல்ல, அது போதும் மாமா. உனக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணலான்னு வந்து உட்காந்தேன் பத்தியா? என்ன சொல்லணும்? என்னவோ பண்றான்னு நான் பாட்டுக்கு விட்டுட்டு என் வேலை உண்டு நான் உண்டுன்னு இருந்திருக்கணும். தனியா உட்காந்துருக்காளேன்னு வந்தேன் பாரு. இந்தா முதல்ல லேப்டாப்பை புடி, நான் கிளம்புறேன். சரி சரி, கூல் மாமா. எதுக்கு எடுத்தாலும் டென்ஷன். இதுதான் உங்ககிட்ட எனக்கு பிடிக்கவே மாட்டேங்குது. நான் எவ்வளவு ஜாலியா நார்மலா பேசுறேன், அதே மாதிரி பேசலாம்ல. அதுக்கு நார்மலா பேசணும். சரி சரி, விடுங்க விடுங்க. அப்புறம் மாமா, நாளைக்கு ஈவினிங் ஒரு 6:30க்கு ஓகேவா? என்ன ஓகேவா? என்ன கேக்குற? இல்ல மாமா, நான் தான் சொல்லியிருந்தேன்ல அந்த பர்த்டே பார்ட்டி. மாமா ப்ளீஸ் மாமா, இன்னைக்கு கூட எல்லாரும் கிளாஸ்ல அதான் நான் வரேன்னு சொல்லிட்டேன். அப்பா கிட்ட கூட கேட்டுட்டேன். அப்பா சரி போயிட்டு வான்னு சொன்னாங்க. ஆனா வீட்ல இருந்து யாரையாச்சும் கண்டிப்பா கூட்டிட்டு போகணும்னு தான் சொன்னாரு. தனியா போக கூடாதா? அதான் உங்ககிட்ட கேக்குறேன், நீங்க வரீங்களா? என்ன? மாமா கிட்ட கேட்டுட்டியா? எப்போ கேட்ட? ஈவினிங் தான் கேட்டேன். என்ன சொன்னாரு? உண்மையாவே போயிட்டு வர சொன்னாரா? ஆனா அவ்வளவு சீக்கிரம் மாமா இந்த மாதிரி பார்ட்டிக்கெல்லாம் அலோ பண்ண மாட்டாருல்ல. அது எப்படி மாமா, அப்பா உடனே ஒத்துப்பாரு? ஃபர்ஸ்ட் வேண்டான்னு தான் சொன்னாரு. ஆனா ஃப்ரெண்ட்ஸ் இப்படிலாம் சொல்றாங்கன்னு சொன்னா அதான் சரின்னு சொன்னாரு. ஆனா கண்டிஷன்ஸ் இருக்கு. 1 hour தான் இருக்கணுமா, கண்டிப்பா வீட்ல இருந்து ஒருத்தரை கூட்டிட்டு போய் தான் ஆகணுமா, தனியா எங்கேயும் போக கூடாதான். நான் கார்த்தி அண்ணாவை கூப்பிடலான்னா எப்படி மாமா, அது கரெக்டா இருக்குமா? அதனாலதான் சித்து அண்ணாவை கூப்பிடலான்னு பார்த்தா அப்படியே நாளைக்கு மார்னிங்கே ஊட்டி கிளம்புறாரு. அவருக்கு நாளைக்கு போயிட்டு வந்தா டயர்டா இருக்கும்ல, பேக்கிங்லாம் இருக்கும், டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுல்ல. ஆனா நீங்க ஃப்ரீயா தானே இருப்பீங்க, அதான் உங்களை கூப்பிடுறேன். ப்ளீஸ் மாமா, என் கூட வரீங்களா? என்ன இனியா, எனக்கு அங்க யார தெரியும்? நான் எப்படி தனியா தானே இருக்கணும். இல்ல பரவாயில்ல. நீ கண்டிப்பா போய் தான் ஆகணுமா? நிஷாவை கூட்டிட்டு போ. என்ன மாமா, அப்பா உங்க யாரையாச்சும் கூட்டிட்டு போக சொல்றாரு?
2 பொம்பளை பிள்ளைங்க தனியா போக கூடாதான். ம், சரி. இருந்தாலும் அங்க ஆமா, நான் உங்க கூட தான் இருப்பேன், நீங்க பயப்படாதீங்க. போனா பர்த்டே பார்ட்டி கேக் கட்டிங் மட்டும் பார்த்துட்டு ஏதாச்சும் ஜூஸ் குடிச்சிட்டு கிளம்பி வந்துடலாம். அவ்வளவுதான், நான் உங்க கூடவே இருக்கேன். ப்ளீஸ் மாமா. எல்லாம் ஓகே தான் இனியா. இருந்தாலும் இந்த மாதிரி புது பழக்கம்லாம் எனக்கு சுத்தமா பிடிக்கல. இங்க பாரு, இதே ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்டா இருக்கட்டும். இதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிட்டாங்க, அவங்க இப்படி சொன்னாங்க, இவங்க அப்படி சொன்னாங்க, கண்டிப்பா பர்த்டே பார்ட்டி அட்டன் பண்ணி தான் ஆகணும்னு இனிமே எதுக்காகவும் நீ கம்பல் பண்ணக்கூடாது. ஓகே? ஓகே ஓகே, ஷூர் மாமா. எனக்கே பிடிக்காதுல்ல, ஆனா அந்த பசங்க அப்படி சொன்னனால தான். சரி, ஓகே, நான் வரேன். இருந்தாலும் 1 hour தான், அதுக்கப்புறம் என்னால் இருக்க முடியாது. கேக் கட்டிங் பார்த்துட்டு ஏதாச்சும் ஃபார்மாலிட்டிக்கு ஒரு ஜூஸ் குடிச்சிட்டு கிளம்பி வந்துடலாம். ஓகே தானே? அப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, ஃபோட்டோ எடுக்கணும்னு அப்படிலாம் இருக்க மாட்டியே? சாச்சா, அப்படிலாம் இருக்க மாட்டேன். அவங்க சொன்னாங்கன்னு ஒரு வார்த்தைக்கு, அவ்வளவுதான். மத்தபடி ஒண்ணும் இல்ல. ம், ஓகே. மறக்காம 5:36 வீட்டுக்கு வந்துருங்க. அப்பதான் ரெடி ஆகி கிளம்ப கரெக்டா இருக்கும். அதை விட்டுட்டு நாளைக்கு ஒர்க் அதிகமா இருக்குன்னு வராம இருந்துடாதீங்க. சரி, அதான் சொல்லிட்டல, நான் பார்த்துக்கிறேன். கரெக்டா வந்துருவேன். நீ ரெடியா இருந்தீனா ஓகே. அதெல்லாம் ரெடி ஆயிடுவேன். எந்த ட்ரெஸ் போட போறேன்? ஒரு லாங் குர்த்தி எடுத்து வச்சிருக்கேன், அதான். ஓகே ஓகே. அப்பா, ஒரு நாள் உங்ககிட்ட திட்டு வாங்கினதே போதும்பா சாமி. இதுக்கப்புறம் நினைச்சா கூட அந்த ட்ரெஸ் நான் போட மாட்டேன். உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ அதே மாதிரி போட்டுக்கிறேன் மாமா. ஆனா மனசுக்குள்ள என் மேல இவ்ளோ லவ் இருக்கு, என்னை யாரும் தப்பா பார்க்க கூடாதுன்னு தானே நீங்க அப்படி நினைக்கிறீங்க? அது கூடவா மாமா எனக்கு புரியாது. ஓகே ஓகே, எப்போ உங்க வாயால சொல்றீங்கன்னு நானும் எதிர்பார்த்துட்டே தான் இருக்கேன். கண்டிப்பா சொல்லுவீங்க மாமா. ஓய், என்ன ஏதோ திங்க் பண்ணிட்டு இருக்க? ஒன்னும் இல்ல மாமா, உங்களோட வரலாற பத்தி கொஞ்சம் திங்க் பண்ணிட்டு இருந்தேன். மத்தபடி ஒன்னும் இல்ல. என்ன சொல்ற? அதெல்லாம் உங்களுக்கு புரியாது மாமா, ஒன்னும் இல்ல. ஏதோ சொல்ற. என்னமோ. சரி, இந்தா லேப்டாப்பை புடி. சீக்கிரமா முடிச்சிட்டு போய் படு. எனக்கு தூக்கம் வருது, நான் தூங்க போறேன். அவ்வளவுதான், முடிச்சிட்டேன். நானும் போய் படுக்கிறேன். ம், ஓகே. பூக்கள் பூக்கும் தருணம் ஆறுயிரே பார்த்ததாரும் இல்லையே, புலரும் காலை பொழுதை முழுமதையும். ம், இவங்க என்ன இன்னுமே ரூமுக்கு வரல? ரொம்ப நேரமா ஆளே காணோம். கீழே சாப்பிட்றப்ப பார்த்தது. அப்புறம் ஏதோ வேலை இருக்குன்னு சொன்னாங்கன்னு அம்மா சொன்னாங்க. ம், ஆனா இன்னுமா வேலை இருக்கு? என்ன பண்ணிட்டு இருக்காங்க? வந்தாங்கன்னா பெட்ல படுக்க சொல்லிட்டு நம்ம சோஃபால படுக்கலாம். சொல்லாம படுத்தா கண்டிப்பா கீழே தான் படுப்பாங்கன்னு நினைச்சு தான் வெயிட் பண்றோம். இன்னும் வரலையே. என்ன வேலை? அவங்க ஹேண்ட்மேட் கிராஃப்ட்ஸ் பண்றதா தானே சொன்னாங்க. ம், ஒருவேளை அது ஏதாச்சும் புது மாடல் பண்ணிட்டு இருக்காங்களோ? இருந்தாலும் அதுக்காக இவ்வளோ நேரமாவா? அப்பா, முடிஞ்சிருச்சு. ஓகே, நல்லா இருக்கு. இன்னும் இந்த ஷேட் மட்டும் இங்க கொடுத்தா போதும். இது நாளைக்கு பவி கிட்ட காமிச்சிட்டு நல்லா இருக்குன்னு சொன்னானா ஃபேர் பண்ணி ஒரு காப்பி ஹார்ட் காப்பியாவும் சாஃப்ட் காப்பியாவும் நாளைக்கே சென்ட் பண்ணிடலாம். கரெக்டு, எனக்கு பிடிச்சிருக்கு. ஓகே தான், நல்லா தான் இருக்கு. சரி, ரொம்ப டைம் ஆச்சு, டயர்டாகவும் இருக்கு. காலையில கொஞ்சம் கடைக்கு சீக்கிரம் போனா இந்த ஒர்க்கை சீக்கிரமா முடிக்கலாம். சரி, இப்படி போய் தூங்குனாதான் நல்லா இருக்கும். ம்ஹும். இவங்க வர்ற மாதிரி தெரியல. எங்க இருக்காங்கன்னு தெரியல. நாமளே போய் பார்த்துட்டு வந்துடலாம். சார், என்னங்க, இவ்வளோ நேரம் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? அது கொஞ்சம் கொஞ்சம் ஒர்க் இருந்துச்சு சார், அது முடிச்சிட்டு வர லேட் ஆயிடுச்சு. நீங்க தூங்கலையா சார்? உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கும் தான் நான் வெளியே போய் உட்காந்து பண்ணேன். நீங்க தூங்கிருப்பீங்கன்னு நினைச்சனே. ஆ, தூக்கம் வருது. இருந்தாலும் உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். எனக்கா? என்னாச்சு சார்? ஏதா வேணுமா? எனக்கெல்லாம் எதுவும் வேண்டாங்க. உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், அதான். என்கிட்டயா? சொல்லுங்க சார், என்ன என்ன பேசணும்? அது ஆம், நானே 2 days நோட் பண்ணிட்டு தான் இருக்கேன். நான் ரூமுக்கு வரதுக்கு முன்னாடியே நீங்க தூங்கிடுறீங்க. அதுவும் கீழே படுத்து தூங்குறீங்க. அது நல்லா இல்லைங்க. இவ்வளோ பெரிய ரூம் இருக்கு, இவ்வளோ பெரிய பெட் இருக்கு. எதுக்காக நீங்க கீழே படுக்கணும்? அது மட்டும் இல்ல, இது ஏசி ரூம். ஸோ கண்டிப்பா கீழே படுத்தா உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்காது. அதான், ஆம், நீங்களும் பெட்லேயே படுத்துக்கோங்க. ஆம், இல்ல சார், பரவாயில்ல. எனக்கு கீழே கம்ஃபர்டபுளா தான் இருக்கு. நீங்க எப்பயும் ஃப்ரீயா படுப்பீங்க. நான் உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கும்ல சார், அதான். இதுல என்னங்க டிஸ்டர்பன்ஸ் இருக்கு?
சரி ஓகே. உங்களுக்கு கம்ஃபர்டபுளா ஃபீல் ஆகலைன்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நீங்க பெட்ல படுத்துக்கோங்க. சோஃபா தான் பெருசா இருக்குல்ல, நான் சோஃபால படுத்துக்கிறேன். எனக்கு எதுவும் ப்ராப்ளம் இல்லை. பட் நீங்க கீழே படுக்க கூடாது. என்ன நீங்க இன்னைக்கும் சோஃபாலையா? இல்ல இல்ல சார், பரவாயில்ல, அதெல்லாம் எதுவும் வேண்டாம். நான் இங்க பாருங்க மீரா, இதுல பொறுமையா சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. நான் ஸ்ட்ரிக்டா சொல்றேன்னு கூட நினைச்சுக்கோங்க. நீங்க கீழே படுக்கிறதுல எனக்கு விருப்பம் இல்லை. ஆ, ம், சார், சொல்றத சொல்லிட்டேன். சரிங்க சார். இப்போ என்ன, நான் கீழே படுக்க கூடாது அவ்வளோதானே? நீங்க எதுக்காக சார் சோஃபாலலாம் படுக்கணும்? நீங்க பெட்ல ஃப்ரீயா படுத்துக்கோங்க. நான் நான் சோஃபால படுத்துக்கிறேன் சார். ஏன்னா இல்ல மீரா, நீங்க பெட்ல படுங்க. நான் இல்ல சார், பரவாயில்ல, நான் சோஃபாலே படுத்துக்கிறேன். இதுல உங்களுக்கு எதுவும் ப்ராப்ளம்? இல்ல சார், அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நீங்க போய் படுங்க, நானும் படுத்து தூங்குறேன் சார். அப்புறம் சார், காலையில ஷாப்புக்கு கொஞ்சம் சீக்கிரமா போகணும். ஒரு வேலை இருக்கு சார், அதை போனாதான் முடிக்க முடியும். அதான் அஹ், அதான் உங்ககிட்ட இப்பவே சொல்றேன். நான் கொஞ்சம் சீக்கிரம் கிளம்பிடுவேன் சார். ஏன்னா ஓகே மீரா, ம், வேலை இருக்குன்னு சொல்றீங்க, அப்புறம் என்ன, உங்க இஷ்டம். ம், ஓகே சார். சரிங்க சார், நீங்க படுத்துக்கோங்க, நான் போய் படுக்கிறேன். குட் நைட். குட் நைட். துளி என்ன தவம் தான் செய்ததோ, மலர் கொண்ட மார்போடு தொட்டாடுதே, மழை துளி தொட்ட இடம் நீ தீண்டவோ, நினைக்கையில் உள்ளூர கல்லூரதே, தென்மேற்கு பருவக்காற்று தேனி பக்கம் வீசும்போது சாரல் இன்பச்சாரல். சார், ம், சார், தேங்க்ஸ் சார். அது நான் கவனிக்கல. கட்டில்ல இடிச்சு கீழே விழறதுக்கு முன்னாடி நீங்க பிடிச்சிட்டீங்க. தேங்க்ஸ் சார். பரவாயில்ல. பார்த்து மெதுவா போங்க. ம், சரிங்க சார். சார், விடுங்க. பார்த்து பொறுமையா போங்க. ஓகே சார்.